அனைவருக்கும் வணக்கம். கோட்டையின் நுழைவாயில் வேலூர். ஒரு சிறிய சிந்தனை. இந்த விடியற்காலை 4:30 பிரம்ம முகூர்த்தம் என்பார்கள். பெருமகளுக்கு உகந்த நேரம் ஆண்டவனுக்கு. அப்பொழுது சில அமைதியான சிந்தனைகள். இப்பொழுது நேரம் கடக்க 1000 சிந்தனைகள் வரும். ஆனால் இப்பொழுது தோன்றியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசை. அதாவது நம்ம நடக்கும் பொழுது எத்தனை நிழல்கள் நம்முடன் வரும்? ஒவ்வொருவரும் அதை சோதித்து பாருங்கள். ஒன்று தான் வரும் இல்லையா? சில சமயங்களில் 2 வரும். 3 நிழல்கள் நம்முடன் வருவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்க மாட்டீர்கள். காரணம், அதை ஆய்வு செய்ய வேண்டும், கவனமாக பார்க்க வேண்டும். அப்பொழுது பார்க்கும்பொழுது 3 பிம்பங்கள். நம்ம ஒரு மனிதன்தான், ஆனால் பிம்பங்கள் 3ஆக இருக்கும். அதை உணரும் பொழுது ஒரு இயற்கையின் தத்துவம், அதாவது குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், இதை 3ஆக பிரித்து கொள்ளலாம். அப்பொழுது நாம் முதுமை பருவம் என்பது இந்த 3வது பிம்பம். அது நம்மை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கும். அது இரவை நாடி நீங்கள் சேருவதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். பாவ புண்ணியங்கள் ஒவ்வொரு மனிதனும் செய்யும் அந்த பாவ காரியங்கள், புண்ணிய காரியங்கள் அடிப்படையில் தான் அந்த 3வது பிம்பம் நம்மை வழிநடத்தி செல்கிறது என்பது என் தனிப்பட்ட சிந்தனையில் தோன்றிய எண்ணங்கள். இது கோட்டையின் அகழி. ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக நீரோட்டங்கள் இருக்கிறது. இங்கே இந்த சிந்தனையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது ஏனென்றால், மனிதர்களுக்குள் மனிதர் வன்மை, மிகவும் கொடூரமான சிந்தனைகள், கொடூரமான எண்ணங்கள் இப்படி இருந்து ஒருவருக்கு ஒருவர் முன்பின் அறியாதவர்கள் கூட கோபப்பட்டு சில காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்கள் இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் களையப்பட்டு அமைதியான வாழ்க்கை, அமைதியான ஒரு நாட்டை, அமைதியான ஒரு குடும்பத்தை உருவாக்குங்கள். அது அனைவருக்கும் நல்லது. இறை வழிபாடு நிச்சயம் மனதிலே தோன்றும் பட்சத்தில் அது முதுமை அடைகிறது. முதுமை அடைந்த பிறகுதான் அந்த பக்தி மார்க்கம் என்பது ஒரு மனிதனை கவலை அதிகமாக கொள்ளும்பொழுது ஏற்படுகிறது. இப்பொழுதெல்லாம் ஆன்மீகம் செழிக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. காரணம், திருப்பதியிலே கூட்ட நெரிச்சிலே போய் மாட்டிக்கொண்டு இறப்பது, திருவண்ணாமலையிலே போய் பக்தி மார்க்கத்திலே லட்சக்கணக்கான மக்கள் சுற்றுவது, இவையெல்லாம் பார்க்கும்போது இறைவன் மேல் பக்தி, மக்களுக்கு ஆன்மீகம் பெருகிவிட்டது என்பதுதான் எனது கருத்து. அதே சமயத்தில் நாம் நெறிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும், ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும், உதவ வேண்டும், மக்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் சிந்தனையில் வைத்து கொண்டால் நிச்சயம் நாமும் நலமாக இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நலமாக இருக்கலாம், நாடும் நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.